ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா அது கேம் பேர் என்னன்னு தெரில. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி எஸ்கேப் பண்ணணுமா, ப்ரிசன் எஸ்கேப் என்னமோ ப்ரிசன் எஸ்கேப்னு சொன்னாங்க. யாராவது பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து இவன் நல்லா இருக்கானே, இவனை மாறிப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ஒன்றும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியலையே. இது இங்கே போகணுமா கைஸ்? யாராவது இருக்காங்களா? கைஸ் நம்ம ஒரு சின்ன பையன் நினைக்கிறேன். யாரும் இல்லை, இது ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படி தவிர்றான். தவிர கைக்குள்ள தாவியாச்சு கைஸ். ஐயோ தாவியாச்சு. நம்ம மறுகையான கண்டினியூ கொடுத்துடலாம். ஐயோ திரும்பி போகணுமே. எங்கடா இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. நம்ம ஒரு கைஸ் இவன் நல்லா இருக்காங்க. நம்ம ஒரு சின்ன பையன் நினைக்கிறேன் கைஸ். கைஸ் நம்ம சின்ன பையன் நினைக்கிறேன். இது ஒரு ஸ்கூல் தவிர கைக்குள்ள பார்த்தீங்கன்னா தவிர அப்பா தாவியாச்சு. ஐயோ நாங்கள் தாவ முடியலங்க. ஷோ இப்படி பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். இப்போ உள்ளே போகலாம். இவன் யாரும் தெரில தாவிடுறா. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதில் தானே அவுட் ஆனோம். இல்லை தவிரா அவ்வளோதான் கைஸ். தாவிடுறா படி இங்கே தான் கைஸ். எச்சரிக்கையா அவ்வளோதான் கைஸ். வந்துட்டோம். இந்த அம்புக்குடி எங்கேயோ நேராக காட்டுது. இங்கே யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்புறேன் யாரும் இல்லைன்ட்டு. எவனாச்சும் வந்து பட்டாருன்னு அடிச்சு நம்மளை கொஞ்சம் வேகமாக தான் ஓடாண்டா பண்ணி விட்டானு. ஒன்றும் வேகமாக ஓட மாட்டேன் கைஸ். இந்த கேரக்டர் தானே கைஸ். அங்கே ஒரு சூப்பர்மேன் மாதிரி இருக்கேன் இங்கே. வாங்க. ஐயோ என்னடியா என்னடா இது? அடே இப்படிலாம் கொடுத்தாங்க எப்படிடா போகிறது? ஐயோ கைஸ் பயமாக இருக்கு. பயமாக இருக்கு. போடா பரவாயில்ல போடா. என்னடா என்ன கைஸ் அது பைப்பு போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஏய் என்னடா முள்ள இருக்கு? அப்பா அப்பா ஆணியில் போல் இருக்கு. அந்த ப்ரஷ் இருக்கும்ல கைஸ், அதுதான் போல் இருக்கு. ஏய் வேகமாக ஓடாதா. நேராக போவோம். நேராக போய் குதிச்சிடுறா. அவ்வளோதான் கைஸ். வாங்க இது உள்ள போகலாம். இது லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏய் எப்படா கைஸ் இங்கே எதுவும் டெலிபோர்ட் ஆகிட்டோம் கைஸ். வாங்க சரி வாங்க இங்கே போகலாம். இங்கே ஏதோ அம்புக்குறி. ஓகே இங்கே இருக்கு. இல்லை கதவு லைட்டாக திறந்து வச்சுருக்கேன். எங்கே பார்த்தாலும் ஏறுறது நல்லா வேற. ஐயோ கைஸ் போச்சு இன்னைக்கு. ஆனால் மாதிரி தான். என்னடா எரேசரும் போட்டு வச்சுருக்கேங்க. ஷார்ப்னரு என்னடா இது? கைஸ் நம்ம ஊரில் ஒரு கைஸ் நம்ம ஊரில் ஒரு வேலை ஒரு வேலை நம்ம வாங்குவோம்ல. அவ்வளோதான் ஷார்ப்னரு குதிச்சிடுறா. பாக்ஸ் குதிச்சிடுறா. அவ்வளோதான்டா பாக்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் முடிச்சாச்சு. இன்னும் கீழே போகணுமா? டே என்னடா நீங்கள்? என்ன கீழே வந்தா மறுகையா தான் போல் இருக்கு. நல்ல வேலை சாகலை. இவன் நல்லா இருக்க. நீ கண்ணாடி போட்டு இவனா மாறிப்போம். என்னடா அதே கரெக்டாக தான் போட்டு. ஐயோ ஏடா பென்சிலை வச்சு மாதிரி கீழே பாருங்க. முள்ளா இருக்கு. கீழே ஆணின்னு நினைக்கிறேன். ஒரு வேலை சரி பாதி இது வந்துட்டோம். இங்கே பாக்ஸ்னால நீட்டாக இருக்கனால நம்ம தப்பிச்சோம். ஆமாம் போட்டுற. அவ்வளோதாங்க கைஸ். இப்போ கதவை லைட்டாக திறந்து வச்சிருக்கீங்க. இங்கே போகணுமோ? இல்லை உப்பையா கடை. ஐயோ அங்கே வந்து என்னடா நினச்சிங்க? மாட்டிக்கிட்டோம். பஸ் இல்லை என்ன நினச்சானுங்கன்னு தெரியல கைஸ். நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி திரும்பி இப்போ சேலஞ்சில் வந்து மாட்டிக்கிட்டோம். இது உள்ள போயிடலாம். தவிர கைப்புள்ள இதுக்கு தானடா அது ஈஸியாக தான் இருந்தது. டெலிபோர்ட். ஐயோ இங்கே இருக்கான் பக்கத்தில். இவன் நல்லா லெவலுக்கு. இவன் எடுத்துப்போம்.
மேலே போகணும் போல் இருக்கு கைஸ். ஆமாம் கைஸ் மேலே தான். என்னடா இது டேய் ஏதோ அம்புக்கு இதுல போகணும் போல் இருக்கு. சைடில் போய் சொல்கிறாங்க. இதில் போயிடுவோம். என்னடா இது பட்டன் அழுத்தணுமா? இல்லை இல்லை, ஐயோ பட்டன் தான் கைஸ் அழுத்தணும். இன்னும் அழுத்த முடியல. ஓ புரிஞ்சிருச்சு. இதில் ஜம்ப் பண்ணி போகிறது போல இருக்கு. இதுதானே தரும். அது ஒன்றும் இல்லை. ஆஹா கீழே பாருங்க ரெட் கலரில் இருக்கெல்லாம். இது ஈஸி தான். இதில் நடந்து ஆமாம் இது ஈஸி கூட ஈஸி தான் கைஸ். ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு வந்து கீழே குதிக்கணுமா? டே இது எவ்வளோ தூரம் தெரியல. நான் பரவாயில்ல இதுக்கு பரவாயில்ல. ஐயோ என்னடா கீழே விழுந்தா மறுகையா தான் இன்னைக்கு நம்ம டேடி பார்த்துட்டா. ஆஹா என்ன அவ்வளோதான் கைஸ். ஆகாயத்தில் பெட்டி போட்டு படிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு தான் கேஷ் பார்க்குறேன். ஐயோ நம்ம கீழே வந்தா அப்புறம் அவ்வளோதான். நம்மளை பொட்டியில் வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. எப்படி சொல்கிறா? ஐயோ டா ஓ வாயே என்ன வாய்டா? மனுஷன் வாய் என்னென்ன மிருக வாயாடா? கேட்குற கேள்வி இருப்பாரு. என்ன கேஷ் கேட்குற கேள்வி ஒழுங்காக கேட்கணும். அப்புறம் கேட்டால் இப்படி தான் பதில் சொல்லுவாங்க. ஒழுங்காக தான்டா கேட்டேன். நான் என்ன ஒன்று மிரட்டி கேட்டேன்னா? ஓவராக பேசுனா வாயில் அந்த முள்ளெல்லாம் வச்சு உன் வாயில் குத்தி விட்ருவேன். சும்மாறா என்ன பட்டன் விட்டுலாம். இப்போ பாடுறா பட்டன் உன பட்டான்னு அவ்வளோதான் சொல்லிடுவேன்டா. மேலே ஈஸி தான். இதுக்கு மேலே ஈஸி தான். இதுக்கு அடுத்து வர பசங்க நீ தோத்துருவடா. ஐயோ புரியுதுல்ல. என்னைக்கிட்ட ஓவராக பேசக்கூடாது கேஷ். முதல்ல ஆகாயத்தில் படிக்க விட்டு வச்சு இன்றைக்கி தான் பார்க்குறேன். இன்றைக்கி சேர்த்துறா நீ இன்னைக்கு. இப்போ அப்போ இது உள்ள போகணும் போல் இருக்கு. இங்கே போய் திரும்பணும். இப்படி திரும்ப. இப்போ கீழே நான் சொப்பா நல்ல வேலை கைஸ். நேராக போகணும் போல் இருக்கு. ஆஹா லெஃப்ட் எடுக்கணும் போல். ஐயோ இப்போனா போச்சு கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். நம்ம ஒளிஞ்சிக்கலாம். ஒளிஞ்சிக்கிட்டே போகலாம். இதை பார்த்தீங்கன்னா பூந்துக்கிட்டான். நான் சொன்னேன்ல உனக்கு. இங்கே எப்படியாவது படிக்கல. ஐயோ பார்த்துட்டான். பார்க்கல கைஸ். டக்குன்னு ஏதாவது அங்கே ஒரு பட்டன் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. மாடிக்கிட்டே பார்த்துட்டானே. பார்த்துட்டான்னு தான் நினைக்கிறேன். ஐயோ பார்த்துட்டாங்க கைஸ். போச்சு கைஸ். இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆடணும் வேறு. நல்ல வேலை கைஸ். அவங்க மெதுவாக வந்துட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம போயிடலாம் மேலே. வாங்க போயிடலாம். கை நம்ம டக்குன்னு மேலே போயிடுறோம். அவன் மேலே வந்து ஐயோ கீழே வந்துட்டாங்க கைஸ். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். டேஸ் வந்து அங்கே ஜம்ப். நான் சொன்னேன்ல என்கிட்ட ஓவராக வாய் பேசக்கூடாது. இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணி டக்குன்னு போயிடலாம். ஷப்பா வந்துட்டோம் கைஸ். இதுக்கு மேலே வரமாட்டான்னு நினைக்கிறேன். மேலே கீழே வந்துட போகிறான். பார்த்து போ. என்னடா கீழே ஜெயிலில் ஒரு பையனை அடித்து வச்சுருக்காண்டா. நம்ம மாட்டினா நம்ம கதையும் அதுதான் போடுதா. ஆஹா கீழே நல்ல வேலை கைஸ். இப்படி பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஓடிடுறா கேட்கல. அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சு. அவ்வளோதான் இவன்ட்டேருந்து தப்பிச்சாச்சு. அடுத்து எவன் கீழே முட்டு சவுறு. இல்லை முட்டு சந்தலாங்கல்ல. இங்கே ஏதோ போக சொல்கிறாங்க. ஓ என்னடா குழி பிடிச்சிருக்காங்களே. என்னடா அது லாபாவா? என்னடா அது? நான் சொன்னேன்ல கிராணி வாயிலேருந்து வந்த மாதிரி இருக்கு. ஆஹா கைஸ் கிராணி விளாண்டவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள். கிராணி வாயிலேருந்து ஊற்றுற மாதிரி இருக்குது. கிராணி 10 வருஷம் ஊற வச்சு ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி ஒன்று தரும். அது உருளைக்கிழங்கு கூட கிடையாது. பாய்சன் முட்டை மாதிரி இருக்கும் பார்க்க. அது 10 வருஷம் சைடில் போக முடியாது கைஸ். கீழே வந்துட்டோமே. கிராணி வாயிலேருந்து வந்த பாய்சனில் விழுந்துட்டோம் கைஸ். இங்கே என்னதுரா? டாய்லெட் இங்கே யார் டாய்லெட்டில் வச்சுருக்கு? இதெல்லாம் சைடில் அப்படி பூண்டு கைஸ். இவன் டைப்பர்லாம் போட்டிருக்காங்க கைஸ். அப்படி பூண்டு போய்டு வந்துட்டான். கிராணியோட பாய்சனில் மட்டும் பாய்சன் என்ன கைஸ்? பென்சில் மட்டும் அசால்ட்டாக போகுது. அவ்வளோதான் கைஸ். செத்துட்டாட்டா. என்ன பாய்சனில் மாட்டினா இதுதான்டா கதி. கதி என்னமோ கதி. முதல்ல நம்ம கிராணியை போய் முடிச்சு தரணும். போட்டு தரணும். சவுண்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் வச்சுக்கலாம். குதிச்சிட்றாங்களா? ஐயோ கீழே எடுத்தோடனே வந்துட்டான். இந்த மியூசிக் வர
மியூசிக் ஆஃப் பண்ண முடியாது போல் இருக்கு. அவ்வளோதான் குதிச்சிட்றா. ஐயோ என்னடா இது, அவுட் ஆகிட்டே இருக்கு. அவுட் ஆகிட்டே இருக்கும் கைஸ். நமக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சாங்காக தான் இருக்கும். குதிச்சிட்றா. ஐயோ நீ கொஞ்சம் அதிகமாக ஹைட்டாக ஜம்ப் பண்ண பாரு. கொஞ்சம் தூரமாக ஜாய்ஸ்டிக்கை நோக்கி நம்ம கேரக்டர் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ வெளில வந்துட்டோம் கைஸ். சரி அதே கொடுத்து பாருங்க கைஸ், இதுல நிறைய இது இருக்கு, நம்ம விளையாடுவோம். ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்சு எது ப்ளே பண்ணலாம். இது வேண்டாம் போய் நிஞ்சா கைஸ், நிஞ்சா ப்ளே பண்ணலாம். வேண்டாம், எவன் சாகிறது கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா இது பிடிக்கும். இதில் கம்மிங் சூனா கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா இது பிடிக்கும். இதுதான் பிடிக்கும் எனக்கு. ஈவில் ப்ரிசன் கைஸ், இது வேணால் ப்ளே பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இது எதுக்கு வராமல் தெரியல. கார் ஓட்டிட்டு நிற்கிறாங்க பார்த்தா சிரிப்பாக வருது கைஸ். இவனுங்கெல்லாம் பார்த்தா மரக்கட்டையை செதுக்கி வச்சு இவங்கெல்லாம் உருவாக்குன மாதிரி இருக்குல்ல கைஸ். என்னடா ப்ளே 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 என்ன கைஸ் இது? ப்ளே பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஐயோ காய்ஸ், குடும்பமாக கொடுத்துட்டேன். ஐயோ போச்சு, சாக போகிறோம். அங்கே பாருங்க முன்னாடியே நிற்கிறான். சரி வாங்க, இங்கே ஒரு இது மேலே தான் போகணுன்னு போட்டிருக்காங்க. அடுத்து குதிக்கணும். நான் விளாண்டுருக்கேன், ஆனால் ரோப்ளாக்ஸில் தான் விளாண்டுருக்கேன். ஆனால் இங்கே இருக்காது அது பார்த்திங்கன்னா. இங்கே ஒரு பைப்பு போய் அங்கே அப்படி இருக்கும். என்னடா அது கைஸ்? நம்மள மாதிரி விளாட்றானுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் அழுத்தணும். பட்டன் அழுத்தினா பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா வந்துடுது. கீழே உள்ள கூட ஒன்றும் அப்படியே நம்ம குதிச்சு ஜம்ப் பண்ணி கைஸ் கீழே பாருங்க. ரெட் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். நல்ல வேலை நம்ம நேரம் தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். ஒரே கோல்டா இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா கீழே குதிக்கணும். அவ்வளோதான் கைஸ். இனிமேல் நம்ம அப்படியே நேராக போயிட்டு ஒரு ஜம்பை கொடுத்து இங்கே ஒன்று போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா எவனே தெரில, கட்டம் போட்ட சட்டை, கட்டம் போட்டவனா கோடு கீழே இறங்கி போயிட்டு இருக்கான் கைஸ். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. கோடு போட்டவங்க இது எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை. இப்போதானே இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வந்தோம். அடா பாவிகளை, புதுசாக கேம் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன் கைஸ். பிக்சர் தான் கைஸ் வேறு மாதிரி வச்சுருக்கானுங்க. கேம் எல்லாம் ஒரே கேம் தான். ஐயாடா, அந்த கேமாச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு இது உள்ளே வந்தா, இதை ஏன்டா எங்களை பாடுபடுத்திடுங்க. ரக்க பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வருது. அச்சோ இவனா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன். அச்சோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் அழுத்தணும். அந்த பட்டன் அழுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பட்டன் அமுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அவன் எங்கே போயிருக்கான்னு வேறு தெரில. அதான் அங்கதான் இருக்கான். நல்ல வேலை நம்மளை பார்க்கல. ஓடிட வேண்டியதான் மாடிக்கு. ஒளிஞ்சு போயிடலாம் அப்படியே. ஆஹா பார்த்துட்டான் கைஸ், ஓடி வரான் பாருங்க. மேலே போயிடலாம். போச்சு, பிடிச்சிட்டான் கைஸ். பிடிச்சிட்டான் போட்டிருக்கு. பிடிச்சிட்டான் கைஸ். அடிச்சே இப்படி ஆயிடுச்சு கைஸ். இவன் என்ன குட்டியாக இருக்கானுங்க. அங்கே பாருங்க கைஸ், குட்டியாக ஒருத்தன் முன்னாடி போயிட்டுருக்கான். பார்க்கல இல்லை. டேடி வரான். அவன் திரும்பி அங்கே இது பண்ணோடனே நம்ம ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஆமாம், ஜம்ப் பண்ணி. ஐயோ பார்த்துடக்கூடாது. அவ்வளோதான் கைஸ். பார்த்தானா அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடிடலாம். ஓடிடுறா கைக்குள்ளே. வந்துட்டான். ஜம்ப் பண்ணு. அவ்வளோதான். இன்னொரு ஜம்ப். வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வரமாட்டேன்னு நினைக்கிறேன். வரல கைஸ். கீழே மட்டும் உழுந்தெல்லாம் பிடிச்சிட்டு போய் நம்மளோட சூப்பு கைஸ். ஜெயிலுக்குள்ளே சில பேர் வச்சுருக்கானுங்க. ஆமாம் இல்லை, அது அங்கேருந்து தான் நம்மளே வந்தோம் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்மளை பாவிகளா சுற்றி வந்த இடத்துக்கு ஒரு வச்சுட்டீங்களா கைஸ். பார்த்தீங்கன்னா நம்மள சூப்பு வச்சு குடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அந்த போலீஸ் போச்சு கைஸ். நேரம் பிடிச்சிருப்பாங்க கைஸ்.
பூச்சி கைஸ் பின்னாடியே வரான். பிடிச்சிட்டான் கைஸ். என்ன கைஸ் ஒன்றுமே பண்ண மாட்டான். பண்ணிட்டான். அட பாவிங்களா. என்ன கைஸ் இங்கே நிற்கிறான். டேய் கைஸ் இருங்க போகிறான் அப்படியே நம்மளும் போயிடலாம். இதுதான் நான் தான் சமயம் போயிட்டு ஓடிடுறான் கைக்குள்ள. ஜம்பு கொடுக்குறேன். ஓடே அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வரமாட்டான். திரும்பி போயிட்டான். கீழே மட்டும் விழுந்தா அந்த மாதிரி நம்ம மருகையா தான் டக்குன்னு ஏறி போடா டேய் காய்ஸ் பாருங்க. நான் ஜம்ப் பண்ணாதடா. ஜம்ப் பண்ணி தான்டா அங்கே கீழே விழுந்து சாப்பிட்ட ப்ளீஸ்டா. கரெக்டாக அப்படியே போயிடுவோம் கைஸ். இங்கே தான் கைஸ் வந்து இல்லை நம்ம எப்போ கீழே வருவோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் போல இருக்கு. லபக்குன்னு வந்து அவன் மண்டியிலே பார்த்தீங்கன்னா வலிக்கி விழுந்துட்டோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடலாம். என்ன பாத்ரூம் இருக்குது கைஸ். இதுதானே இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்கும், அது உள்ள லாவா இருக்கும் பாருங்களேன். சொல்லலை இது இப்போ தானே கைஸ் விளாண்டோம். லாவா இல்லை, கிராணி வாயிலேருந்து விழுந்தது. கிராணி வச்சுட்டு அட பாவிங்களா. இது என்னடா குப்பை தட்டியா? இது உள்ள தூக்கி இவனை போடுங்கடா. இது உள்ள போக முடியாது போல் இருக்கு. இவ்வளோ குடிச்சிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டடா சிக்கிக்கிட்டாங்க. அப்பா வந்துட்டான். பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப்பு அவ்வளோதான். இன்னொரு ஜம்ப்பு முடிச்சிடுறா கைட்டில். இன்னொரு ஜம்ப்பு ஜம்பு கொடுக்கும்போது இவன் வேறு இதில் கை வச்சுட்டாங்கனால ஜாய்ஸ்டிக் மட்டும் முன்னாடி இன்னும் நடந்து போயிட்டான். ஜம்ப்பு கைஸ் பேக் வேறு ஊற்றிக்கிச்சு கைஸ் லைட்டாக. ஜம்ப்பு இன்னொரு ஜம்ப். அடோ கைஸ் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் யாரா மாடு கைஸ் போகிறேன் கைஸ். அவனே எங்கே உள்ளே போகிறான். அவன் பின்னாடியே போகும். அவன் உள்ளே குதிக்க மாட்டான் கைஸ். அங்கே மட்டும் போயிட்டு போச்சு கைஸ். அடுத்த லெவலுக்கு அடைச்சே டிரான்ஸ்லேட் ஆகிடும். டிரான்ஸ்லேட்டர் ஆகிடும். அது வேற வாயில் வரல, ஏதோ வராத கொடுத்துட வேண்டியதான். நம்ம மூலம் பார்த்தீங்கன்னா கல்மலை ஏற முடியுது. ஜம்ப்பு இன்னொரு கை. ஸோ இது அழுத்தினா வர ஜம்பே பண்ண மாட்டாங்க. ஜம்ப் தீரா பண்ணி. ஐயோ ஜஸ்ட்ல தப்பிச்சிருக்கலாம் கைஸ். இல்லை நிறைய முடிக்கவே இல்லை. போன தடவை இதே லெவலில் தான் மாட்டினோம். ஆனால் குதிக்க முடியல. வந்துருச்சு. குதிச்சிட்றா கைப்பில். அவ்வளோதான் கைஸ். இங்கே நீ செவுத்துலே போயிடலாம். கேர்ள்ஸ் எனக்கு ஒரு நல்ல ஐடியா. இப்படி செவுத்துல ஓரமாக நடந்து போய் அது எண்டிங்கு போயிட வேண்டியதானே அப்படிங்கிற. கைஸ் அவ்வளோதான் கைஸ் வந்துட்டோம். இதுக்கு போய் இவ்வளோ அங்கே வரத்துக்கு நம்ம சைடில் புந்து வந்துட்டோம். ட்ரிக்கு எப்படி இருக்கு இது நீங்கள் விளாண்டிங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு. திரும்பியும் இப்போ ஈஸின்னு நினைக்கிறேன். ஏதாவது பட்டன் இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஈஸின்னு நினைக்கிறேன். முன்னாடி பாருங்க ஈஸின்னு இதையாடா சொன்னேன். ஆமாம் இது ஈஸி தான். குதிச்சிடுறா கைஸ். கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குது. அசால்ட்டாக குதிச்சு போயிடலாம். இப்போ இங்கேருந்து அங்கே போக முடியாதான்னு தோணுது. போயிடாச்சு. வாங்க இது உள்ள போயிடலாம். இப்போ ஜஸ்ட் கைஸ் ஏதோ கீழே பெரிய பள்ளமாக இருக்கு. ஐயோ காப்பாற்று. ஆஹா கைஸ் செம்ம பயங்கரமாக இருக்குது கைஸ். இது உள்ள எப்படி போக போகிறேன்னு தெரில. குதிச்சிடுறா கைஸ். இது ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா ஈஸியா? ஐயோ என்னடா இப்படி சேலஞ்சு கொடுத்துருக்கீங்க. எஸ் கைஸ் இப்படி சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஐயோ குதிக்கிற பட்டனே அழுத்திட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் இதே கைஸ் நான் ஈஸின்னு சொன்னேன். எனக்கே பயமாக இருக்கு. பார்த்து குதிச்சிடறோம். அவ்வளோதான் கைஸ் குதிச்சாச்சு. இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னோம். இது கிராணி 3 யார் யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கிராணி 3ல் நரம்பு தளர்ச்சி பேஷண்ட்
கன்னை வச்சு நம்மளை சுட பார்ப்பான். இப்படி கிராண்ட்பா சுட தெரியாமல் நரம்பு இழுத்து பிடிச்சிக்குவான். டிங்கன்னு அங்கே சுடுவான், அங்கே இங்கேயோ நரம்பு இழுத்து பிடிக்க சைடில் அங்கே இங்கேயும் சுடுவான். அவனுக்கு சுடவே தெரியாது. பார்த்து தான் போகணும். இங்கே தான் இப்போதைக்கு நம்ம அந்த கேமை கிராணி 3 பற்றி யோசிக்க வேணாம். இதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ ஏறிடலாம் முடியல. ஏறு அப்படிதான்டா அப்படியே கொஞ்சம் மேலே ஏறிடலாம். கீழே அப்படியே கொஞ்சம் இறங்கிடுறாடே. அப்பா செத்துட்டான். இந்த குட்டி கேரக்டர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். இதே வச்சுப்போம். குதிடா கைப்புல அவ்வளோதான் கைஸ். குதிச்சிடுறா. இது ஈஸி தான் நினச்சிடல. பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே நவுந்தாலும் காலி தான். அவ்வளோதான் கைஸ். பாரடா வடி. அவ்வளோதான் கைஸ். முடிக்க போகிறோம். அவ்வளோதான் முடிச்சாச்சு. அவ்வளோதான் சொல்ல மாட்டேன். ஐயோ வலிக்கு விடுமே இது வேற. ஆஹா வலிக்கு விட்டு உந்துற போகிறோம். ஆஹா வலிக்குது அடா வலிக்கு. ஐயோ என்ன கைஸ் இது. ஐயோ மாட்டிக்கிட்டோமே. என்னடா மாட்டிக்கிட்டே நலம்பு தரச்சி. நடக்க தெரியாதடா. இவனுக்கு நடக்கவே தெரியாது போல. ஐயோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆடணுமா கைஸ். போச்சு. இப்போதான்டா கொஞ்சம் முன்னேறினேன். கிராண்ட்பா நரம்பு தளர்ச்சி மாதிரி பண்ணாதடா. நீலாம் ரக்க வச்சிருக்கேன் கைஸ். எனக்கு ஒரு டவுட்டு. ரக்க வச்சிருக்காங்க பறக்க மாட்டேங்கிறான். அதான் ஒன்றும் புரியல. ரக்கை எதிர்த்து வச்சிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். ஐயோ கைஸ் பார்த்தீங்கன்னா ரக்கை எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. இங்கேருந்து குதிக்கலாமா வேணாம். கீழே வந்து கிராணியோட வாய் வழியாக போயிட போகிறோம். ராணி வீட்டுக்கு போயிட போகிறோம். ராணி வீட்டுக்கு போயிட போகிறோம். பார்த்து வாங்க கைஸ். இங்கேருந்து அவ்வளோதான். இங்கே தான் கைஸ். ஐயோ ஆஹா இதுக்கு மேலே ஈஸி தான் நினைக்கிறேன். அப்படியே இங்கே வாதி பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி தான் இருக்கு. பாலம் உடஞ்சி விழுந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடலாம். பார்த்தீங்கன்னா பொறுமையாக கிராணி வாய் இதுலேருந்து விழுந்தோம்னா கிராணி வாய்க்கு போயிடும். வேணுங்கன்னே இப்போ விழுந்துட்டாங்க கைஸ். இங்கே என்ன பண்ணணும்னு தெரியலையே. என்னடா பண்ணணும்? இங்கேருந்து எங்கடா போகணும் என்கிட்ட கேட்டா கைஸ். இங்கே ஏதோ வழி கைஸ். இப்போ நம்ம வந்தது இது இங்கேருந்து கீழே குதிக்கணுமா? புரிஞ்சிச்சு. அதெல்லாம் போயிடுச்சு போல இருக்கு. அந்த கிராணியோட அங்கே குதிக்கணும் போல் இருக்கே. கீழே வந்துருச்சு. இங்கே போனது அவன் என்னடா. ஆஹா திரும்பியே வந்த இடமா. திரும்பி இந்த ஹேண்டில் நம்ம திருப்பி விட்டனால அதெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா பைப்பை கொடுத்து வச்சிருக்கீங்க. அடே என்னடா நடக்குது இங்கே. திரும்பியுமா நான் தான்டா நடக்கிறேன் காய்ஸ். இங்கேருந்து இப்போ பைப்பில் குதிக்கணுமா? போச்சுடா. ஐயோ இங்கேருந்து இப்போ இந்த பைப்பில் குதிக்கணும் போல். எனக்கு புரிஞ்சிடுச்சு. அங்கே போயிட்டு அந்த இது மேலேருந்து குதிச்சிடறாடே. பூச்சி கைஸ். அடைச்ச இப்படி பண்ணிட்டாங்களே. உள்ள பார்த்தீங்கன்னா போயிடலாம். இன்னும் பாருங்க இன்னும் 41% தான் நம்ம முடிச்சிருக்கோமே. இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 59 இருக்குது கைஸ். 59% முடித்தா தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேமை முடிக்க முடியும். கேஸ் எனக்கு தெரிஞ்சு இப்படி நேராக போயிட்டு அது மேலே குதிச்சு அப்படியே அந்த பைப்பில் குதிச்சு அப்படியே அது மேலே போகணும் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே அதில் குதிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். அப்படிக்காதான் நினைக்கிறேன். அப்படி கிடையாது. ஐயோ கேப் இருக்கு கைஸ். ஐயோ இந்த கேப் தெரியாம நீ எதுக்குடா விளாட்ற கேஸ். இன்னைக்கு விளாடவே தெரியல. இது பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸே கிடையாது. தனியாக ஒரு கேம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்றி வச்சுருக்கேன் கேஸ். நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை நானே சொல்லிடுறேன். ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான ஆல் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான ஆல் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
இந்த வீடியோ ரொம்ப நேரம் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு மேலே பேச வரல. ஆஹா ஆஹா ஐயோ இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பைப்பு மேலே நின்று இருப்பாங்க. என்னடா அப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேண்டில் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தா இங்கே ஒன்று இருக்கிற மாதிரி. கைஸ் நம்ம இதோட டாஸ்க்கே நம்ம பண்ணிடலாம். இவன் சொல்கிறதெல்லாம் பண்ண வேணாம். இவன் பண்ணால் மறுகையில் தான் போய் முடியும். ஏய் நீ ஏன்டா ரெக்கையை வச்சிருக்க? ரெக்கையை வச்சு பறக்க வேண்டியதான்டா மண்டையா. ஏன் ரெக்கை வச்சிருக்கானே? அப்பா போய் சேஃபாக பார்த்தீங்கன்னா எவ்வாறு அட்டா வட்டி தான் ஏன் இங்கே குதிச்சலாண்டா கைக்குள்ள. ஐயோ நல்ல சான்ஸ் விட்டுட்டாரு. பாவ் நமக்கு என்ன இவன் தோத்தா? அதான் உனக்கு என்ன கேட்குறேன். நமக்கு ஒரு சைக்கிள் மட்டும் கிடச்சதுன்னா இல்லை ரவுண்ட் அடிக்கலாம். பார்க்க இந்த பைக் இன்னும் கொஞ்சமாச்சு நம்ம முடிக்கணும் கைஸ். ஏய் கிராணி, உன்னை யார் இங்கே வந்து இது எச்சு தூக்கிட்டு போன்னு சொன்னது? வெத்தலை போட்டு நீங்கள் வேறு எச்சு துப்பிக்கிட்டே கிடக்குற. துப்புனா அதனால பல மாதம் ஆகி இது வேறு அழுவி போய் பச்சை கலர் தண்ணியாக வந்துடுச்சு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு கைஸ். இவன் பார்த்தீங்கன்னா காற்றுல பறக்கிற மாதிரி பண்ணுறாங்க கைஸ். இவன் காற்றுல பறக்கிற மாதிரி பண்ணுறான். 5% கைஸ். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். இந்த கேமோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடும். பார்ட் 1 பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. பெல்லைக்கான ஆள் கொடுத்துக்கோங்க. அதுவரை உங்களுடன் உங்கள் அமேட்டோ கேமர். கேமை முடிக்க வேணாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு கைஸ். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வர மாதிரி இல்லை நமக்கு. சரி கைஸ், இந்த வீடியோவோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. நீங்கள் பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே கைஸ், பை கைஸ். உங்களோட விடைபெறுவது உங்கள் அமேட்டோ கேமர். பை கைஸ்.